திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேரின் உடலுக்கு அமைச்சர் ஏவா வேலு மற்றும் துணை சபாநாயகர் பிச்சாண்டி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குரு தண்டபாணியிடம் கேட்கலாம். குரு தண்டபாணி, வணக்கம். அமைச்சர் அங்க இருக்கக்கூடிய உறவினர்களிடம் என்ன ஆறுதலை தெரிவித்தார்? விவரங்கள் என்ன? திருவண்ணாமலையில் கடந்த 2ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் திருவண்ணாமலை வஉசி நகர் பின்புறம் உள்ள அண்ணாமலையார் மலையின் மீது நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த மண்சரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 7 நபர்கள் புதையுண்டார்கள். அவர்களை மீட்கும் பணிகள் சுமார் 40 மணி நேரம் நடைபெற்று நேற்று மாலை அந்த பணிகள் முடிவடைந்து 7 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் நேற்று இரவு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இன்று இறுதி சடங்கு நடைபெற உள்ள நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு மற்றும் துணை சபாநாயகர் பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரா பாண்டியன் ஆகியோர் இந்த இறந்தவர்களின் குடும்பத்துக்கு நேரில் ஆறுதல் கூறி இறந்தவர்களுக்கு இந்த விபத்தில் மரணமடைந்தவர்களுக்கு மாலை செலுத்தி மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வின் போது பொதுமக்கள் அமைச்சர்களையும் மற்றும் துணை சபாநாயகரை பார்த்து கதறி அழுத காட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கண்கள் கலகி நின்றது பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. சோதனையை விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.